வணக்கம் நண்பர்களே! நாங்க எங்க ஊர்ல நடைபெற்ற மயான கொள்ள திருவிழாவுக்கு போயிருந்தோம். எங்க ஊர்ல வருடா வருடம் பாலாத்தங்கரையோரத்துல இந்த திருவிழாவ வெகு விமர்சையா செஞ்சுட்டு வராங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நெறைய கடைகள பார்க்க முடிஞ்சது. பெண்கள் அணியும் வளையல், மணி, செயின் இதெல்லாம் நெறைய பார்க்க முடிஞ்சது. குறிப்பா இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க ரெயின் டிராப்ஸ் வளையல்கள் நெறைய இருந்தது. குழந்தைகளின் விளையாட்டு சாதனங்களான கிளுகிளுப்பை, விசிலு, கலர் கலரான பெரிய பந்துகள் போன்றவற்றை விற்கும் நிறைய கடைகளை பார்க்க முடிந்தது. நிறைய தின்பண்டங்களை விற்கும் கடைகளையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக மசாலா பொரி விற்கும் கடைகள், காலிஃப்ளவர் பக்கோடா விற்கும் கடைகள், பானிபூரி, சர்பத்து, கூழு, சிப்ஸ் ஐட்டமு, அல்வாக்கள் மாதிரி நிறைய தின்பண்டங்களுக்கான கடைகள் போட்டிருந்தாங்க. பெரியவர்கள் இந்த தின்பண்டங்களை வாங்கி ருசித்து கொண்டே ஆற்று மணலில் அமர்ந்து தங்கள் குழந்தைகள் விளையாடும் அழகினை ரசித்து கொண்டிருந்தனர். வீட்டு உபயோகப் பொருட்களை விற்கும் கடைகளையும் நிறைய பார்க்க முடிஞ்சது. உப்பு ஜாடி, சப்பாத்தி கட்டை, மத்து, சாம்பிராணி தூபம் போடுற கரண்டி இவைகள் எல்லாமும் வித்துட்டு இருந்தாங்க. பூஜை பொருட்களை விற்கும் கடைகளும் நிறைய இருந்தது. குறிப்பா இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் ஊஞ்சல் கட்டுவாங்க. அந்த ஊஞ்சல்களும் நிறைய விற்கிறத பார்க்க முடிஞ்சது. உண்டிவில் இந்த ஜெனரேஷன் பார்க்காத ஒன்று. இதில் கல்லை கொண்டு அடிப்பாங்க. எனக்கு இந்த உண்டிவில பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு நாள் கழிச்சு இதை பார்க்குறேன். மயான கொல்லை முழுவதுமே இந்த ஊதுற பீப்பி சத்தம் தாங்க காதை அடிச்சிட்டு போச்சு. சின்ன வயசில் சிக்குமுடி கொடுத்தா இந்த ஜவ்வு மிட்டாய் கொடுப்பாங்க. இது எங்கள் காலத்துக்கு என்னை அழைச்சிட்டு போயிடுச்சு. இதுதாங்க எங்கள் ஊர் மயான கொல்லை. நன்றி.